महागणपतिं श्रीमहागणपतिं श्रीमहागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि. எங்கள் அப்பா மரணப்படுக்கையிலங்க. இதை நான் சொல்லணும்னு வரலைங்க. 10 மணிக்கு இறக்குறாருங்க. 7 மணிக்கு நான் கூட இருக்கேங்க. 7 மணிக்கு அப்பாவுடைய கண்கள் மேலே கீழே அசைது. அம்மா சொல்கிறாங்க, அப்பா போயிடுவாருமான்னு. அப்பா சொன்ன அந்த 2 வார்த்தையை சொல்லிடுறேன். ஏன்னா உண்மையான கவிஞர்களினுடைய கூற்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான. அதனால தான் குறள் நிற்கிது, அதாவது குரான் நிற்கிது, அதனால தான் பைபிள் நிற்கிது, உபனிஷதங்கள் எல்லாமே இலக்கியங்கள், கவிதைகள். அதில் பொய் இல்லை. அப்பா சொன்ன அந்த மரண வாக்குமூலத்தை உங்களுக்கு நான் கடத்துகிறேன், பேரன்பு கொண்டு இருக்கிறேன். அதனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வக்ஸே தர்கர் ரஹோ. உருது தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? இருப்பீங்க வேலூரில். वक्से डर कर रहो, ना जाने कब बदलेगा उसका मिजाज. वक्त से है दिन, वक्त से है रात. என்ன அர்த்தம் தெரியுமா? மரணம் அப்பாவினுடைய தொண்டை குழியை அடைகின்ற அந்த வினாடியில் அப்பா எனக்கு தந்த ஆக உன்னதமான ஞானம், காலத்திற்கு பயந்துகொள், காலத்தின் இயல்பு எப்பொழுது மாறும் என்று தெரியாது, காலமே இரவு, காலமே பகல். It is out of your control. It is not under your control. நீ அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அடுத்து சொன்ன வார்த்தை தான், காலத்தை ஜெயிக்க முடியாது. காலத்தை ஜெயிக்கணும்னா நீ சாகணும், அப்பதான் காலமா மாறலாம். காலத்தை வென்றான் யார்? யார் காலத்தை வெல்ல முடியும்? பாருங்க, காலத்தை யாராலும் வெல்ல முடியாது. காலம் கடந்து போன பிறகு அதே பகை உணர்வோடு இருக்காதே, சமாதானம் செய்து கொள்ளு சொன்னார். அதான் அப்பா சொன்ன கடைசி வார்த்தை. எத்தனை பேர் ஆபாச எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் சொந்த அண்ணங்கிட்ட பேசாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொந்த அம்மா அப்பா கிட்டே பேசாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் மாமியார்கிட்ட நாத்தனார்கிட்ட பேசாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் பெத்த புள்ள கிட்ட பேசாம இருக்கிறீங்க? மறுபடியும் வருமா காலம்? வராது, காலம் வராது. இன்னைக்கு மத்தியானத்துக்கு எங்கள் அண்ணனை, நான் சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு அண்ணனை நான் கோவப்படுத்தினேன். இன்னைக்கு மத்தியானத்தில் ஏதோ ஒரு வார்த்தை போட்டேன், அதை நான் அவசரத்தில் போட்டால் அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. கடுமையான வார்த்தையால் திட்டினான். அம்மா கிட்ட திட்டினான், என்கிட்ட திட்டல. அம்மாட்ட என்கிட்ட சொல்ல, இதெல்லாம் உன் அம்மாட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காது அப்படின்ட்டு ஏதோ திட்டி எனக்கு மெசேஜ் போட்டான். அடுத்த 10 நிமிஷத்தில் எங்கள் அண்ணனை நான் சமாதானப்படுத்திட்டேன். ஒன்றும் இல்லை, அன்பில் யார் தோற்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். யார் அடிபணிய மறுக்கிறார்களோ அவர்கள் தோற்கிறார்கள். இந்த ரகசியம் நமக்கு எப்போ புரியும்? 12 வருஷமாக நான் எங்கள் அண்ணனோட பேசுகிறதில்ல. போ, இந்த கோட்டையில் ஒரு கொம்பு இருக்கும், அதுக்கு மேலே உன் படம் போட்டு கொடியா சச்சு காட்டு. நான் சொல்லவா, அப்பா இல்லைன்னா அண்ணன் தாங்க நம்முடைய அப்பா. சின்ன அப்பாங்க அது. அப்பாவை இளமையான வயதில் பார்க்கணுன்னா இப்போ உயிரோடு இருக்கிற அண்ணனை பார்த்துக்கோ. பேசலைனாலும் போய் பேசிடுங்க. அவங்க கல்யாணம் ஆனதுலேருந்து சரியில்லை, அவன் சொத்தை. இன்றைக்கி ஒரு ஃபோன் அடிச்சு பாரு. நான் சொல்கிறேன்ல, கடிகாரம் ஓடும் முன் ஓடு. கடிகாரம் ஒரு விஷயத்தை முடிவு செய்திருக்கிறது, நீ அதுக்கு முன்னால் ஓடணும். நான் ஒரு ஃபோன், அண்ணா நல்லா இருக்கியா, அண்ணா நல்லா இருக்கியா, அண்ணா எதுக்கு ஃபோன் பண்ண, இப்படி தான் பதில் வரும். அண்ணல்ல சும்மா பேசின போல இருந்துச்சு, உன் ஞாபகம் வந்துச்சு, உன்னை ஒரு வாட்டி பார்த்துக்கவா வந்து
ஏன் என்ன மனசு சரியில்லை, அங்கே அப்படியே குரல் டவுன் ஆகும். அதுதான் அண்ணன். ஏன் தெரியுமா? அம்மா அப்பாவுக்கு தெம்பு இருந்தால் தம்பி தங்கச்சிகள் பிறக்கும், அண்ணன் பிறக்க மாட்டான், அக்கா பிறக்காது. சூப்பரான ஒரு விஷயம் சொல்லவா? அண்ணனா பிறக்கிறத விட சூப்பர் அண்ணனோட பிறக்கிறது. அண்ணனோட பிறக்கிறவங்க எல்லாம் பாக்கியசாலிகள். ஆனால் நமக்கு அந்த அருமை தெரிவதே. ஆனால் இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாத்துக்கும் ஒத்த புள்ள. அது இன்னொரு ஒரு ஒத்த பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சிங்க வச்சுக்கோங்க, அதுங்க பிறக்கிறதுக்கு அத்தை கிடையாது, மாமா கிடையாது, மாமி கிடையாது, யாவனும் கிடையாது. நமக்கு நாமே திட்டம், மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். தாத்தா பாட்டி கூட ஸ்கைப்பில் தான் வந்துட்டு போகும். உறவுகள் அற்று போகின்ற சூழ்நிலை. அதனால்தான் தமிழ்நாடு அரசு சொல்கிறது, கல்யாணம் பண்ண உடனே நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ சொல்கிறாங்க. முதல்ல சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு மூவர், நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறமா நாம் இருவர் நமக்கு ஒருவர். நாம் சொல்லாமலேயே அதுங்க சொல்லுதுங்க, நாம் தான் இருவர், நமக்கு எதுக்கு இன்னொருவர். அப்புறமா இப்போ வந்துருச்சிங்க, நாம் எதற்கு இருவர். என்ன மேடம் சொல்கிறது? இதுங்களை திருத்துறதுக்கு இப்படிப்பட்ட புத்தக திருவிழாக்கள் தேவைப்படுகின்றன. குடும்பம் என்கின்ற உறவு, சமூகம் என்கின்ற உறவு, நாடு என்கின்ற உறவு, உலகம் என்கின்ற உறவு. நான் சொன்னேன்ல, என் மனதை நான் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக, காலத்தை ஜெயிப்பதற்காக நான் சில சூட்சுமங்களை செய்கிறேன். நான் கடவுளிடத்தில் பேசுகிறதே இல்லை, வழிபாடு மட்டும் நடத்துகிறேன். ரொம்ப ஆசை வந்தா, கடவுள்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு ஆசை வந்தா இப்படி மட்டும் சொல்லி விட்டுறது. இல்லைன்னா எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குமா? என்ன வார்த்தை தெரியுமா சொல்கிறேன்? நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். சரி, ரொம்ப தேவை, பயங்கர தேவை, என்ன பண்ணலாம்? இந்த வார்த்தை வந்துருச்சு வாயில. இறைவா, எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும். என் அவசரத்தில் புலம்பி உன் அருளில் என்ன குறையும்? உன் சித்தமே என் பாக்கியம். முடிச்சு வந்து பாருங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா 200 ரூபா கேட்டுப்பீங்க, அவன் 2 கோடி ரூபாய் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பான். இல்லைன்னா 200 ரூபா கொடுத்துட்டு கம்முன்னு இருந்துருவான். மனதை விசாலமாக்கி கொள்ளுதல் இருக்குல்ல, அது காலத்தை வெல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. ஏனென்றால் காலம் ஒரு மிகப்பெரிய கூண்டு போல் உங்களை கட்டி போடுவதற்கு காத்திருக்கின்ற பொழுது, அந்த கூட்டிலிருந்து வெளியில் பறப்பதற்கு சில மன தெளிவுகள் வேண்டும். ஒருத்தர் இருந்தால், அவன் பேர் வந்து டேவிட். பிசிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ் நடந்தது. எனக்கு இது ஒரு ஃபாதர் சொன்னார். பிசிக்ஸ் படித்த பையன் வாக்கின் இன்டர்வியூக்கு போயிருக்கான். 250 ரூபாவோட அப்ளிகேஷனை போடு, உனக்கு வேலை கிடச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அவன்கிட்ட 250 ருபீஸ் இல்லை. அவன் என்ன பண்ணியிருக்கான்? வீட்டில் வந்து அம்மா அப்பாட்ட கேட்டிருக்கான் இல்லை, வெளியில் போய் கேட்டிருக்கான் இல்லை, உறவுகள் கிட்ட கேட்டிருக்கான் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கான் இல்லை, சர்ச்சுக்கு வந்துட்டான் நேராக. ஜீசஸ், ஐ வாண்ட் 250 ருபீஸ் ஒன்லி, கிவ் மீ, டுமாரோ இஸ் மை டே, டுடே யூ கிராண்ட் மீ 250 ருபீஸ் ப்ளீஸ் சொல்லிட்டு, மனசில் தானே ஜபம் பண்ணுவாங்க, சொல்லிட்டு வெளியில் அந்த ஜப ஏடு இருக்குல்ல, அதில் எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஜீசஸ்க்கு கேட்டிருக்கோம், ஆனால் அந்த ஜப லிஸ்ட்டை வந்து ஃபாதர் பார்த்து விட்டார். நேராக உள்ளே போய் பார்க்குறாரு. அவருக்கு அலவன்ஸ் 600 ரூபா அந்த மாதம். எல்லா செலவுகள் போனாலும் 200 ரூபா தான் வருது, இல்லைன்னா அவருக்கு கஷ்டமாயிடுவார். எல்லாத்தையும் கட் பண்ணி காஸ்ட் கட்டிங் பண்ணி பார்த்து 200 ருபீஸ் எடுத்துட்டார். ஒரு கவரில் போட்டு வச்சார். பையன் அங்கே தான் இருக்கான். மறுபடியும் போய் இப்படியே உட்காந்துருக்கான். மிஸ்டர் டேவிட், ஃபாதர், somebody wants to give this cover to you. Is your name is David? Yes, Father. You are going for the interview. ஓ ஜீசஸ் அப்படின்ட்டு கையில் வாங்கிட்டு பிரித்து பார்த்துருக்கான். எவ்வளோ இருக்கணும்?
ஆ உற்றார் கொடுக்கல, உறவு கொடுக்கல, தெரிஞ்சவன் கொடுக்கல, 250 இருக்கணுமா? இதனால தான் என் நிம்மதி கெடுது. 250 இருக்கணும். அவனும் டேவிடும் எங்களை மாதிரி தான். நேராக போய் அந்த கவரை போட்டான். ஜீசஸ், என்னுடைய பிரார்த்தனையை நீ சரியாக கேட்டாய். 250 ருபீஸ் கேட்டேன், நீ கொடுத்திருப்பாய். தவறான ஆளிடத்தில் கொடுத்து விட்டாய் ஜீசஸ். 50 ரூபா அடிச்சிட்டார் ஜீசஸ். மகாகணபதிம் ஸ்ரீ மகாகணபதிம் ஸ்ரீ மகாகணபதிம் மனசா ஸ்மராமி மகாகணபதிம் மனசா ஸ்மராமி மகாகணபதிம் மனசா ஸ்மராமி மகாகணபதிம் மனசா ஸ்ம வேலூர்ல உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர் எதுங்க? மார்னிங் ஈவினிங் எந்த ஷோ வேணா நீங்க பாத்துருக்கலாம். அதே போல இப்போ ஒரு பிரம்மாண்டமான ஷோ பார்க்கலாம் வாங்க. வெல்லூர்ஸ் பிகஸ்ட் சில்வர் ஜுவல்லரி ஷோ வேலூர் வேலப்பாடியில இருக்கிற MN ஜுவல் பார்க்ல ஏப்ரல் 9th to 14th வரைக்கும் நடக்குதுங்க. சில்வர்ல விதவிதமா பெரிய கலெக்ஷன்ஸ் டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. கிராண்டா பிரைடல் கலெக்ஷன், குந்தன் ஜுவல்லரி, கியூட்டா சின்னதா மினிமலிஸ்டிக்கா ஜென்சி ஜுவல்லரி, ஆக்சிடைஸ் ஜுவல்லரி இப்படின்னு விதவிதமா பெரிய லிஸ்ட் வச்சிருக்காங்க. இவ்ளோதானான்னு யோசிக்காதீங்க, இன்னும் இருக்குங்க. ஃபிளாட் 20% ஆஃபர் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்ல தராங்க. 30,000 rupees மேல பர்ச்சேஸ் பண்ணா ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் கூட இருக்குங்க. சோ MN ஜுவல்லரியில ஏப்ரல் 9th to 14th நடக்கிற இந்த சில்வர் ஜுவல்லரி ஷோவை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. இது மாதிரி வேலூர் அப்டேட்ஸ்க்கு வெல்லூர் டுடேவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நான் வாப்பா உள்ளே இருப்பா வாப்பா உள்ள உட்காருப்பா வாப்பா. எங்க போறோம்னு கேட்கவே இல்லையா? இப்ப சொல்லுப்பா எங்கப்பா போனோம்? வேலூர் சுத்தி பார்த்து வந்தேன். ரூம் ஸ்டே பண்ணோம். ஒரு நல்ல ஹோட்டல கூட்டு போறீங்களா? அவ்வளவுதானப்பா. சொர்க்கமே என்றாலும் தம்பி, இதுதான் ஓட்டப்பிள்ளையார் கோயில். சாமி கும்பிட்டு கரெக்டா ஓட்டப்பிள்ளையார் டு அக்ஸிலியம் காலேஜ் ரோட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கும் நம்ம பிளாஃப்ட் ஹோட்டல். கொடுப்பா, நான் எத்தனை லாஃப்ட் ஹோட்டல். வணக்கம் சார். சார் ரூம் தானே, நான் சொல்றேன் வாப்பா. Sir, your room key. ரூம் சூப்பரா இருக்குண்ணா. இந்த ரூம் மட்டும் இல்ல தம்பி, எல்லா ரூமும் பிரீமியமா இருக்கு. இது எக்ஸிகியூட்டிவ் ரூம். இன்னும் 2 கேட்டகரிஸ் ரூம்ஸ் இருக்கு. இது ஸ்டுடியோ ரூம், பால்கனியோட வரும். இது பிரீமியம் கிளப் ரூம், அப்புறம் பிசினஸ் கான்ஃபரன்ஸ் ஹாலும், ஈவென்ட் பண்ற மாதிரி ஃபங்க்ஷன் ஹாலும் அண்ட் டைனிங் ரூம் இருக்கு. தம்பி வரட்டா? நான் இருக்குண்ணா, சாப்பிட்டு போவீங்க. பரவாயில்ல தம்பி, வேணாம் பரவாயில்ல. எப்படி தம்பி நம்ம வியூவும் ஃபுட்டும்? ரெண்டும் சூப்பரா இருக்குண்ணா. Choose the best. VVNKM. Learn
VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore.